அண்ணாமலை இருக்காரு இல்லைண்ணா, அவர் வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியல, நான் அதனால் வந்து அந்த கட்சியை விட்டு அதாவது நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து மோடியே சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நயனார் நாகேந்திரன் உள்ள வர்றதுனால இது மாதிரி நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லியிருப்பாரு. இல்லை, கட்சியை பொறுத்தவரை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உண்மை நான் சொல்லலை, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். அங்கே என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கட்சி உள்ளுக்குள்ளே தான் தெரியும், உட்கட்சிக்கு மட்டும்தான் தெரியும். அதில் தலைவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நடந்தது என்னன்னு. நாகரிகம் கருதி கூட வெளியில் வரலாம். இப்போ என்னோடய லீடர் ஒருத்தர் சொல்கிறாருன்னா நான் மதிப்பு கொடுத்து தான் ஆகணும். சொன்னாருன்னு சொல்ல வரல, சொல்லியிருக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா இப்போ அவர் இத்தனை வருஷமாக இருந்திருக்காரு, திடீர்னு வெளியே போகிறதுனால. இல்லை, உண்மையை சொல்ல போனால் பிஜேபி வந்து அண்ணாமலையோட காலத்தில் வளர்ச்சி தான் 1% கூட்டியிருக்கிறாரு. சரிங்களா, எத்தனை பர்சன்ட் நான் சொல்ல வரல. ஆனால் ஃபஸ்ட்டு இருந்ததோட அவர் காலகட்டத்தில் 1% கூடி இருக்குது, அவர் குறைய விடலை. அது ஏற்றுட்டு தான் ஆகணும். அண்ணாமலை வந்து ஒரு பிஜேபி கட்சியில் ஒரு முக்கியமாக இங்கே இருந்தவர். தமிழ்நாட்டிலிருந்து யார் கேட்டாலும் அண்ணாமலைன்ற சொன்னாலே பிஜேபி தான். ஆனால் அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியல, நான் அதனால் இப்போ விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மோடியே நீ வேண்டாம் கிளம்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரா, இல்லை அவரா? அப்பாவுக்கு இத்தனை வருஷமாக கூட உடம்பு சரியில்லாமல் வந்திருக்காங்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது ஒரு ரீசனு. ஆனால் அவர் வந்து இன்றைக்கி பொறுப்புலேருந்து விலகிறாருனாக்கா அது அப்படியே அழுத்தம் இருக்கும், மேலெடுத்து அழுத்தம் இருக்கலாம். மதுராந்தகத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்கல்ல, பிரதமர் வர வச்சு, அந்த கூட்டத்தில் அண்ணாமலை பேரை சொல்லும்போது கூட்டத்தில் பெரும்பாலும் அங்கே ஒரு ஆர்ப்பரிச்சாங்க, எல்லாம் கை தட்டினாங்க. புரியுதா? அப்போவே மோடியை பார்த்தார். அதை ஒரு தனி நபருக்கு, முன்னாள் தலைவருக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு மக்கள் அவருக்குள்ள ஒரு மன இதுவும் இருக்கும். யாருக்கு? பிரதமருக்கு. அதன் காரணமாக கூட இருக்கலாம். இல்லை தனிப்பட்ட அவர் அண்ணாமலையை வளர்க்கக்கூடாதுன்னு கூட பார்க்கலாம். இல்லை இதுக்கு இல்லைன்னா நயனார் நாகேந்திரன் வேற சொல்லியிருக்கலாமா? அவர் எதுக்கு நாகேந்திரன் வந்து அந்தளவுக்கு சொல்லுவாராங்க தான் தெரியல. ஆனால் வந்து இன்னைக்கு அதிமுக கூட பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அதிமுக இணைங்க போகிற ஒரு தலைவர் தான் தேவைப்படுது. அதனால் நயனார் நாகேந்திரன் ஓகே. அண்ணாமலை எப்படி இருக்கான்னு தெரியல, இணக்கமாக இருக்காரா இல்லை கொஞ்சம் ஒரு பழைய விரோதத்தில் இருக்காரான்னு தெரியல. அதனால் மேலத்தை ப்ரெஷர் பண்ணி தான் அவர் ரிசைன் பண்ணி தான் நான் நினைக்கிறேன். இந்த பிஜேபி கட்சினாலே தமிழ்நாட்டில் யாருன்னா அண்ணாமலை தான் அப்படின்ற அந்த ஒரு பிம்ப வரையுமே எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இப்போ அண்ணாமலை என்ன சொல்லிட்டாருன்னா, என்னோட அப்பாவுக்கு உடம்பு முடியல, நான் வந்து விளைவிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இது வந்து அவராக சொல்கிறாரா, இல்லை மோடி அவர்களே நீ வேண்டாம் நயனார் நாகேந்திரன் மட்டுமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை அரசியல் நல்லா தான் இருந்தது, மக்களுடைய கருத்து நல்லா இருந்தது. ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து அவரை டம்மி பண்ணுறதுக்காக அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அதான் உண்மை. ஆனால் அண்ணாமலையோடைய ஸ்பீச் மக்களுக்கு பிடிச்சது, இளைஞர்களாம் பிடிச்சிது. பட் ஆனால் அவங்க ஏன் ஒதுக்குறாங்க நமக்கு தெரியல. அது வந்து அவங்க மோடியோடைய ஆட்சியில் தான் இதெல்லாம் நடக்குது. அது ஏன்னா இப்போ அவங்க விளக்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லலாம், இல்லைன்னா இவர் ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் இப்போ ரொம்ப காலமாக வந்து அந்த பிஜேபி கட்சியில் தான் இருந்திருக்காரு. திடீர்னு இப்படி விலகிறத நினச்சா ஒரு இதாக இருக்காதா? மக்கள்லாம் வந்து எதுவும் சொல்லலை. மக்கள் மனசில் அவருக்கு ரொம்ப இடம் இருக்குது, அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. ஆனால் அவர் கண்டிப்பாக அவருடைய வாய்ஸ் உண்டு. பட் அவர் வந்து இருக்கிற இடம் தான் சரியில்லை. அதாவது மாற்றங்கள் உண்டாகுனா கரெக்டாக இருக்கும். டிவிக்கு மாதிரி ஆட்களோட சேர்ந்தாங்கன்னா நல்லது நடக்கும். பிஜேபி கட்சினா தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை தான் வந்து ஆரம்பித்தார் தொடங்கினார் என்ற அளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அந்த இப்போ விலகிறேன், என்னோட அப்பாவுக்கு உடம்பு முடியல, நான் அதனால் விலகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சும்மா அவர் சுயநலமாக பேசுகிறாரு. அவர் இந்த கட்சி வராதுன்னு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு அண்ணாமலை. அதனால தான் அவர் விலகிக்கிறாரு. ஏன்னா வர்றதுக்கு முன்னாடி விலகிறது கௌரவம், வந்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த கட்சியில் அவருக்கு மறுவாதி இல்லை. ஆரம்பத்தில் இது பண்ணி பார்த்தாங்க, அவரை வச்சு தான் முதல்ல கொண்டு வாங்க. இப்போ வந்து புது நடிகர் விஜய் இருக்கார்ல, அவர் மூலிமா எப்படியாட்டும் அந்த ஓட்டை சிதறடிக்கிறதுக்காக தான் எல்லாமே சூழ்ச்சிகள் செய்கிறாங்க. நல்லா இது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியத்தான் செய்யுது, இது எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? அதான் பார்ப்போம். இது வந்து மொத்தத்தில் வந்து ஸ்டாலின் வந்தால் நல்லது, மக்களுக்கு நல்லது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு எல்லா விஷயங்களுக்குமே, படிக்கிற பசங்களுக்கு இப்போ உள்ள சூழ்நிலைக்கு எல்லாமே சிறப்பாக செய்கிறாரு. அற்புதமான இது. இப்படி அண்ணாமலை இது மாதிரி போகிறத வச்சு பார்த்தா ஒருவேளை மோடியே சொல்லிடுவாப்புலட்டுக்கு என்னன்னா நயனார் நாகேந்திரன் மட்டும் எனக்கு போதும், நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாராட்டுக்கு. அதாவது அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து இப்போ இவரை வந்து இது பண்ணுறாங்க.
அதனால தான் அவர் வந்து என்னதான் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தால் கூட ஒரு கடமையை கரெக்டாக செய்யணும்ல. ஆனால் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு தமிழ்நாட்டுக்குள்ளே இனிமேல் நமக்கு செல்வாக்கு இல்லை, இவங்க கூட இருந்தோம்னா அவங்க மதிப்பு கம்மியாகும் இருக்கிறதுனால அவரே கௌரவமாக ஒதுங்க பார்க்குறாரு. இதுதான் உண்மை. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி கட்சி ஒரு முக்கியமான ஆளுன்னா அண்ணாமலை தான் தமிழ்நாட்டுக்கு இப்போதைக்கு ஆமா. ஆனா வந்துதான் பாரதிய ஜனதா கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆயிருக்குது. உண்மை. ஆனா அண்ணாமலை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் அதனால வந்து கட்சியை விட்டு விலகுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது வந்து மோடி தான் சொல்லியிருப்பாரா? அது கணிக்க முடியாதுமா, கணிக்க முடியாது. தவறான கருத்து. அது உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். இப்போ அவரே பாருங்க, உடல்நல சரியில்லை, தகப்பனா இருக்க உடல்நல சரியில்லாதனால தான் நான் கட்சி விட்டு விலகி போகிறேன்னு சொல்லிக்கிறார். தவிர எனக்கு கட்சிக்குள்ள மதிப்பு இல்லை, எல்லா கட்சியில் எனக்கு சரியான இது இல்லைன்னு அவர் அப்படி சொல்லியிருந்தாக்கா அதுக்கு பதில் சொல்லலாம். ஏன்னா நயனார் நாகேந்திரன் வந்து இப்போ அவர் இருந்த பொசிஷனுக்கு வந்து அவர் வந்துட்டாரு. வந்ததுனால சரி நயனார் நாகேந்திரன் எனக்கு போதும், நீ வேண்டாம்னு சொல்லி மோடி சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் நினைக்க முடியாதுமா. இல்லை நாங்கள் வந்து அப்படி எதுவும் நினைக்கல. அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ள 1000 பிரச்சனை இருந்திருக்கலாம். இல்லை அதை வெளிப்படையாக சொன்னாக்கா அது 2 பேருக்கும் அவமானம். பாரதிய ஜனதா சேர்ந்த மோடிக்கும் அவமானம், பட் அண்ணாமலைக்கும் அவமானன்றனால அது மூடி மறைச்சிடும், அமைதி திசை திருப்பலாம். இதுதான் என்னுடைய சொந்த கருத்து.